வணக்கம் தோழமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. உலகமே பாகிஸ்தானில் நடக்கும் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைய செய்தியில் என்னுடைய எந்தவித யூகங்களையும் சொல்வதை தவிர்த்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் பதிவு பண்ணுறேன். ஈரானிலிருந்து ஈரான் 04 ஈரான் 05 என்ற 2 பிரம்மாண்ட விமானங்களில் ஈரான் பேச்சுவார்த்தை ஆட்கள் பாகிஸ்தான் போயிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் அவர்களை முக்கியமான அதிகாரிகள் பிரமுகர்கள் வரவேற்றிருக்கிறாங்க. குறிப்பாக தனக்குத்தானே ஃபீல்டு மார்ஷல் என்று சொல்லிக்கொள்ளும் கோலை பாகிஸ்தான் முப்படை தளபதி ஆசிப் முனீர் நேரடியாக சென்று வரவேற்றான். இவன் ஏன் கோலை அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்க தகுதி இருக்கணும். இந்தியாவில் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானக்சா அப்படிம்போம். அவருக்கு ஏன் ஃபீல்டு மார்ஷல் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா, முப்படை தளபதியை தாண்டி ஃபீல்டு மார்ஷல்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு பங்களாதேஷ் என்ற தனி நாடு உருவாவதற்கு காரணம் அவர் தான். அவர் தலைமையில் தான் இந்திய இராணுவம் பங்களாதேஷ்குள்ளே நுழைஞ்சது. பாகிஸ்தானை அடித்து துவைத்து 2ஆக பிரித்து பங்களாதேஷை உருவாக்கி கொடுத்தோம். அதனால அவர் ஃபீல்டு மார்ஷல் சொல்கிறோம், நியாயம் இருக்குது. இவன் என்ன பண்ணான்? இந்த ஆசிம் முனீர் இந்தியா கூட சண்டை நடக்கும்போது பதுங்கு குடியில் போய் பெண்களைப் போல் ஒளிஞ்சு கொண்டவன் தான் இந்த ஆசிம் முனீர். ஆனால் அவனுக்கு அவனே ஃபீல்டு மார்ஷல் பட்டம் அவனே கொடுத்துக்கிட்டான். இவனை போல ஒரு காமெடி ஆட்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. சரி, அவன் போய் வரவேற்று அவங்களை அழைத்து சென்றிருக்கிறான். எல்லாம் சரியாக நடந்தால் இன்று மாலைக்குள் இஸ்லாமாபாத்தில் உள்ள சரினா என்ற நட்சத்திர ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடைபெறும். இதில் முக்கியமான ஆட்கள் ஈரான்லேருந்து போனவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைவனாக போனவன் முகமது பஹீர் காலிபாப். இவன் தான் சபாநாயகர். இவன் போயிருக்கான். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி போயிருக்கான். அலி அக்பர் அகமதியான் இவன் ஈரானுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் கவுன்சில், பாதுகாப்பு மந்திரி சபையில் காரியதர்சி, முக்கியமான நாள். இவன் போயிருக்கான். அப்துல் நசீர் ஹின்மாதி இவன் ஈரானுடைய மத்திய வங்கியின் தலைவன். இவன் தான் மொத்த ஈரான் வங்கிக்கு தலைவன். இவனும் போயிருக்கான். இவனை ஏன் கூட்டு போயிருக்காங்கன்னா, இத்தனை நாள் அடித்ததில் 145 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதை கொடுக்கணும்னு சொல்லி அதை விரிவாக சொல்வதற்கு, அமெரிக்காட்ட சொல்வதற்கு இந்த வங்கியுடைய தலைவனை அழைச்சிட்டு போயிருக்காங்க. இது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 1,40,000 கோடி ரூபாய்கள் வரும். 1 கோடி ரூபாயை 1,40,000 தடவை எடுத்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்பதற்கு இவனை கூட்டு போயிருக்கானுங்க. இதை போல எண்ணற்ற முக்கிய பிரமுகர்கள், அது போக ஈரானுடைய சூரா கவுன்சில் உறுப்பினர்கள், இவனுக்கு தான் மத வெறியனுங்க. இவனுங்களுமே எண்ணற்ற பேர்த்த கூட்டு போயிருக்காங்க. 2 விமானங்களில் போயிருக்காங்க. அமெரிக்க தரப்பில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில் பேச்சுவார்த்தை நிபுணர்கள் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ட்ரம்ப் மருமகன் ஜாரேத் குஷ்னர் உட்பட பலர் போயிருக்கிறாங்க. இந்த ஈரான் இந்த பயங்கரவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே லெபனானை தாக்குவதை இஸ்ரேல் கைவிட வேண்டும். நிச்சயமாக அவனுக்கு சொல்கிறது. இரண்டாவது, பிடித்து வைக்கப்பட்டுள்ள ஈரானுடைய சொத்துக்கள் நிறைய அசட்ஸை ஃப்ரோஸ் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள். அதையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பில் அதோடைய சபாநாயகன் காலிபாப் சொல்லியிருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் யார் சொல்லியும் கேட்காமல் இந்த நொடிப்பொழுது வரை லெபனானை அடித்து துவைத்து கொண்டிருக்காங்க. 10ஆம் தேதி லெபனானை தாக்கிய ஒரு வீடியோ இருக்குது. இது 10ஆம் தேதி தேதியோடய இருக்கும், பாருங்கள். கடுமையான சேதம் லெபனானுக்கு ஏற்பட்டிருக்கு. யார் சொல்லியுமே இஸ்ரேல் கேட்கல. நேற்று லெபனானுக்கு விஜயம் செய்த இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஎல் ஜமீர்
அங்குள்ள இராணுவ வீரர்கள்ட்ட உரையாற்றினார். அப்போ அவர் பேசுறது வந்து இங்கிலீஷ் மொழி மாற்றத்திலே இருக்கு பாருங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சண்டை நிறுத்தம் என்பது இஸ்ரேல் இராணுவத்திற்கு கிடையாது. இஸ்ரேல் இராணுவம் போர் முனையில் தான் இருக்கும். ஈரானை பொறுத்த வரைக்கும் சண்டை நிறுத்தம் சொல்லலாம், ஆனால் எந்த கணத்திலுமே திரும்ப நம்ம சண்டைக்கு போவோம், முன்பை விட வீரியத்துடன் ஈரானை தாக்குவோம், அதையும் பதிவு பண்ணிட்டு அதுக்கடுத்து இன்னைக்கு லெபனான் தான் பிரதான இலக்கு, மிகப்பெரிய அழிவை கொடுப்போம் என்ற ரீதியில் நேற்று 10ஆம் தேதி முப்படை தளபதி அங்கே போய் பேசினார். צה"ל נמצא במצב של מלחמה. אנחנו לא בהפסקת אש. אנחנו ממשיכים להילחם פה בגזרה הזאת, זו גזרת לחימה העיקרית שלנו. צה"ל נמצא במצב של מלחמה. אנחנו לא בהפסקת אש. אנחנו ממשיכים להילחם פה בגזרה הזאת, זו גזרת לחימה העיקרית שלנו. באיראן אנחנו בהפסקת אש, ואנחנו הולכים גם שם בכל רגע לחזור ללחימה ובצורה עוצמתית מאוד. בלבנון אנחנו ממשיכים להעמיק את ההישגים שלנו, אנחנו ממשיכים להעמיק את கொஞ்சம் கூட லெபனானை தாக்குவதை இஸ்ரேல் நிறுத்தல. இப்படி சர்வதேச நாடுகள் சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடக்குது என்ற எந்தவித கரிசனையும் இல்லாம கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க. கூடவே இஸ்ரேல் வந்து நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் அவங்களோட துணிச்சலை. இந்த ஸ்பெயின் அதிபர் தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகள் ஆதரவு நிலைப்பாட்டில் செயல்படுவதால் இந்த காசாவில் வந்து காசாவை புனரமைக்க சர்வதேச நிபுணர்கள் அங்கே இருக்காங்க. அதில் இருந்த ஸ்பெயின் நிபுணர்களை, ஸ்பெயின் பிரதிநிதிகளை துரத்திட்டாங்க நேற்று இஸ்ரேல். நீ உள்ளேயே இருக்காதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அதை தாண்டி அடுத்த வாரம் அமெரிக்கா வாஷிங்டனில் வைத்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த ஹிஸ்புல்லாவை எப்படி ஆயத்த கலையலாம், எப்படி அவர்களை அழிக்கலாம்னு சொல்லி அதுக்கு வந்து கலந்து கொள்வேன் என்று வந்து பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் சொல்லியிருந்தாரு. அமெரிக்காவும் அதை கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அவனுங்க அங்கே வரக்கூடாது, பிரான்ஸ்லேருந்து ஒருத்தனும் வரக்கூடாதுன்னு சொல்லி நேற்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி உலகம் சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் லெபனானை அடிப்பது, ஸ்பெயினை வெளியே துரத்துவது, பிரான்ஸை வெளியே துரத்தி விடுறது எல்லாமே உண்மையாகவே சிறிய நாடு என்றாலும் அவர்களுடைய இறையாண்மைக்கு ஏதாவது பேச்சிலேயே சரியில்லாத மாதிரி பேசினா யாரையுமே பார்க்காம அடித்து விரட்டுவது உண்மையாகவே இஸ்ரேலை பாராட்டலாம். லெபனானுடைய அரசு இஸ்ரேலோடு நெருக்கம் காட்டுகிறார்கள். இது ஏன் அப்படின்னா 2 தினம் முன்னால் லெபனான் எதிர்பாராத வான்வெளி தாக்குதல் லெபனானுக்குள் இஸ்ரேல் இராணுவம் நடத்தினாங்க. ஆப்ரேஷன் நித்திய காரிருள் என்ற பெயரில் நடத்தினாங்க. இன்னைக்கு பின்னணி தகவல் என்ன வருது அப்படின்னா, ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் குழுக்கள் அந்த லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை கைப்பற்றும் எண்ணத்தில் இருந்தாங்க. புரட்சி செய்து பெய்ரூட்டை கைப்பற்றி கிட்டத்தட்ட லெபனானியை கைப்பற்றும் எண்ணத்தில் இருந்தாங்க. மிக சரியான நேரத்தில் தான் இதை உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் அவங்க வந்து பெய்ரூட்டையும் கைப்பற்றிட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக போகும் இஸ்ரேலுக்கு. மிக கடுமையான தாக்குதல் நடத்தி இந்த நொடிப்பொழுது வரை 303 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த ஒரே தாக்குதலில். இன்னும் வந்து புதையலில் இருந்து புதைந்து போன கட்டிடங்கள் இருந்து தொடர்ச்சியாக பிணங்களை மீட்டுக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமாக மரண எண்ணிக்கை 1000 தொடும். இதில் 90% பேர் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் குழு. இந்த 303 பேர் மரண எண்ணிக்கையிலேயே 200 பேர்த்துக்கு மேலே ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் தான் கொண்டிருக்காங்க. அவர்களை கொல்லும் போது அக்கம் பக்கம் இருந்தவர்கள் பொதுமக்கள் கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. லெபனான் வந்து அரசுப்பூர்வமாக இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லயன் கர்ஜிக்கும் சிங்கம் இந்த 40 நாள் சண்டையில் லெபனானுக்குள்ள மட்டும் 1953 பேர் பலியாயிருக்காங்க. 6300 பேர் காயம்பட்டிருக்காங்க, மருத்துவமனையில் இருக்காங்க. இது லெபனானுடைய தகவல். லெபனான் மீதான தாக்குதல் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கு. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும் நேரத்தில் அது இந்த கொஞ்ச நேரத்துக்காவது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் பேச்சுவார்த்தை நன்றாக நடக்குங்கிறாங்க. இஸ்ரேல் தரப்பில்
பாகிஸ்தானுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு அருகதை அற்ற நாடு. பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் என்றால் பயங்கரவாதத்தை நேசிக்க கூடாது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை நேசிக்கும் நாடு, வளர்த்தும் நாடு, ஏற்றுமதி செய்யும் நாடு. அதனால் அவனுக்கு பேச்சுவார்த்தைக்கே நடத்துவதற்கே அருகதை இல்லை, நாங்கள் அவங்கள கண்டு கொள்ள போவதில்லைன்னு இருக்காங்க. அதை தாண்டி மிகப்பெரிய கோபத்தில், ஆத்திரத்தில் பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் அரசு இருக்கு. நாளை பாகிஸ்தானில் என்ன வேணால் நடக்கலாம், ஏன்னா அவனுக்கு பேசியது அப்படி. ஏன் பாகிஸ்தான் மீது இவ்வளவு ஆத்திரம் இஸ்ரேலுக்குன்னா, 2 தினம் முன்னால் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா எம் ஆசிப் அவனுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை போட்டிருந்தான். மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு, இஸ்ரேல் மிகப்பெரிய மிரட்டல் விடுத்த பிறகு அதை அழிச்சிட்டான். அவன் அதில் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, உண்மையாகவே யாருமே எந்த நாடுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இஸ்ரேல் என்பது ஒரு சாத்தான். அவன் போட்டிருந்தது அப்படிதான். மனித குலத்திற்கே கேடான நாடு இஸ்ரேல். இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற சமயத்தில் தாக்குதல் நடத்துகிறாங்க, அப்பாவி பொதுமக்களை கொள்கிறார்கள் சொல்லியிருந்தான். அதாவது இஸ்ரேல் காசால ஹமாஸை கொள்வது, லெபனானில் இசபுல்லா பயங்கரவாதியை கொள்வது, ஈரானில் அந்த மதவெறி அரசை கொள்வது எல்லாமே அப்பாவி பொதுமக்கள். இவன் கண்ணுக்கு இவன் அப்படி தான் பதிவு பண்ணியிருந்தான். முதல்ல காசால கொன்னாங்க அப்பாவிகளை, அதுக்கப்புறம் ஈரான் அப்பாவிகள் கொன்னாங்க, அதுக்கப்புறம் லெபனான் அப்பாவிகளை கொள்கிறார்கள் என்று பதிவு பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இவர்களுடைய ரத்தம் குடிக்கும் வேட்டை தொடர்கிறது இஸ்ரேல் பதிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது, இந்த இஸ்ரேல் என்னும் தேசத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள், இந்த இஸ்ரேல் தேசத்தை, அதுவுமே புற்றுநோய் போன்ற இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் நரகத்தில் எரிந்து கொண்டிருப்பார்கள் இந்த கணத்தில், நான் நம்புகிறேன், நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தான். மிகப்பெரிய ஆத்திரம் இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவே மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். பேச்சுவார்த்தையில் நடுவராக செயல்படும் நாடு ஒரு தரப்பு நாட்டை இந்த அளவு பேசுவது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அந்த பதிவை அவன் அழிச்சான். பேடி பாகிஸ்தான், பயங்கரவாதி பாகிஸ்தானுக்கு எங்கே இருந்து இந்த துணிச்சல் வருது இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறதுக்கு அப்படின்னா, அது ஒரு பேடித்தனமானது அவன் இருக்க துணிச்சல். ஏன்னா இஸ்ரேலுக்கு அண்டை நாடு பாகிஸ்தான் கிடையாது, அநேக எல்லைகளை தாண்டி வரணும். தரைப்படை வழியாக இஸ்ரேல் பாகிஸ்தானை தாக்க முடியாது, அவனுக்கு தெரியும். விமான மூலமாக, போர் விமானம் மூலமாக தாக்குவதும் எளிதான காரியம் அல்ல. இஸ்ரேல் வணிக தலைநகர் டெல்லவிலிருந்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் போய் தாக்குவதற்கு 3538 கிலோமீட்டர் நேராக போனால் வரும். சுற்றிலாம் வேற நாட்டை சுற்றி போனால் அதை விட தாண்டி வரும். அப்போது இஸ்ரேல் போர் விமானங்கள் பாகிஸ்தானில் குண்டு போட்டு இஸ்ரேலை திரும்புறதுக்கு நேர் வழியில் போயிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட 7800 கிலோமீட்டர் ஆயிரும். சுற்றிலாம் போனாங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஆகும். ஒரு போர் விமானம் மூலமாக இவ்வளோ தூரத்துக்கு குண்டு போட்டு வர்றது சாத்தியமற்ற காரியம். நடுவானில் எரிபொருளை நிரப்பிட்டே இருக்கணும். இது ஒரு சிக்கலான விஷயம். அதனால தான் அந்த துணிச்சல் தான், அதாவது இஸ்ரேல் அடிச்சிட முடியாதுங்கிற துணிச்சல்னால தான் இந்த பேடி தொடர்ச்சியாக இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஒன்றை மறந்துட்டானுங்க, இஸ்ரேல் நினைச்சா என்ன வேணா செய்வாங்க. மொசாத் மூலமாக நிச்சயமாக பாகிஸ்தானில் தனிநாடு கேட்கும் இந்த பலுசிஸ்தான் போராளிகளுக்கு இஸ்ரேல் ஆதரவு கொடுத்து அந்த பாகிஸ்தானை இன்னும் 2ஆக 3ஆக பிரிப்பதுதான் நல்லது. வரும் காலத்தில் நிச்சயமாக இஸ்ரேல் அந்த காரியத்தை செய்யும். இதே போல இந்த பேச்சுக்கெல்லாம் பழிவாங்கும் விதமாக இந்தியாவுடன் ஏதாவது போர் ஏதாவது பாகிஸ்தான் கூட ஏற்பட்டால் தொடர்ச்சியாக இந்தியா பக்கம் தான் நிற்கிறாங்க. வரும் காலத்தில் இன்னும் உக்கிரமாக இஸ்ரேல் இந்தியா பக்கம் நிற்கும். ஏன்னா அவனு பேசுகிற பேச்சு அப்படி இருக்கு. இந்த நொடி பொழுது வரை நான் பேசுகிற வரைக்கும் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி அந்த வணிக எரிவாயு கப்பல்கள் மற்றும் கச்சா எண்ணெய்க்காக திறந்து விடப்படவில்லை. இந்த நொடி பொழுது வரை பூட்டியிருக்கு. சர்வதேச நாடுகளே சொன்னாலும் சரி,
எத்தனை அடித்தாலும் சரி நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் மூடர்கள் என்று நிரூபிப்பது போல ஈரான் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. நிச்சயமாக மிகப்பெரிய விளைவை ஈரான் கொடுக்கும். இன்னுமே அவனுக்கு இந்த நாடகத்தன்மையோடு அவன் மனசில் அவன்கிட்ட ஒரு உண்மை கிடையவே கிடையாது. இந்த பேச்சுவார்த்தைக்கு தலைமையாக வந்த சபாநாயகன் முகமது காலிபாப் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த விமானத்தில் வரும்போது விமானத்தில் காலி இருக்கைகளை வச்சு, அதுக்கு தான் 2 விமானத்தில் வந்திருக்கானுங்க. இந்த ஒரு பள்ளியில் தெரியாமல் குண்டு போட்டு குண்டு விழுந்து 165 சிறுமிகள் மரணம் அடைஞ்சாங்க. அவங்க புகைப்படத்தை பூரா அந்த விமான சீட்டில் ஃபுல்லாக ஒவ்வொன்றா தனித்தனியாக வச்சு அவங்களுடைய பேக் பள்ளி செல்லும் பைகளெல்லாம் அதுக்கு வச்சு இவன் அஞ்சலி செலுத்தி அழுவது போல ஒரு நாடகத்தை வெளிப்படுத்தான். ஏண்டா டேய், 87,000 பேர்த்த 1.5 நாளில் கொன்னீங்க. வெள்ளி இரவில் ஆரம்பிச்சிங்க, சனி இரவு ஞாயிறுங்கும் போது முடிச்சிட்டிங்க. 87,000 பேர்த்த கொன்னீங்க. அத்தனை பேருமே அப்பாவி பெண்கள், சிறுமிகள், சிறுவர்கள், முதியவர்கள். அப்போலாம் நீ எங்கடா போயிருந்த? நீ அங்கே தானே இருந்த, நீ தான் எனக்கு உத்தரவும் கொடுத்த. அப்பா வராத அழுக, 87,000 பேர்த்த கொல்லும்போது வராத அழுக, தெரியாமல் குண்டு விழுந்தது, அது மிக வருத்தம் அளிக்குது. அந்த சிறுமிகள் புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அதன் மூலம் ஆதாயம் தேட நினைப்பது உண்மையாகவே இவனுக்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க. இவனுக்கெல்லாம் அடித்து கொள்வதை தவிர வேற வழி இல்லை. இவன் என்றைக்குமே இவன் திருந்த போகிறதில்ல. நான் 87,000 பேர் சொல்கிறேன், சர்வதேச நிபுணர்கள் சொல்கிறாங்க, 40,000 பேர் ட்ரம்ப் சொல்கிறாரு. இவனுங்க இந்த பேடிகளை என்ன சொல்லுவாங்கன்னா 4,700 பேர் மரணம் அடைஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு புதுமையான விளக்கம் கொடுத்தானுங்க இந்த பேடிகள். என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே சுட்டு கொண்டுகிட்டாங்க. அந்த மக்களே பலி எண்ணிக்கையை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அவங்களுக்குள்ளேயே கொலை பண்ணிக்கிட்டாங்க, நாங்கள் பண்ணன்னு சொல்லி ஒரு புதுமையான உலகம் சொல்லாத விளக்கத்தை சொன்னான் இந்த சபாநாயகன். இன்னைக்கு இந்த 165 குழந்தைகளுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு அழுவது போல நாடகம் ஆடுவது. அப்போல்லாம் இந்த 87,000 பேர்த்து கொல்லும்போது இவன் எங்கே போயிருந்தான்? இதை போல நாடகங்கள் உண்மையாகவே இவனுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்ததே இவனுக்கான அவமானம் தான் சொல்லணும். ஒரே இரவில் ஈரான் என்ற ஒரு தேசம், அவருடைய மக்கள் எதுவுமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக ட்ரம்ப் பதிவு பண்ணார். வெளிப்படையாக பேச்சுவார்த்தைக்கு வாங்கடான்னு இவனுல தான் கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டார். இவனுல கொஞ்சம் கூட ரோசம் இல்லாமல், ஆனால் பேசும்போது என்னென்னமோ பேசுவானுங்க. இவனுக்கு ஆதரவாக பேசுகிறவனுங்க அதை விட பேசுவானுங்க. கெட்ட வார்த்தை சொல்லி தான் டே வாங்கடானாரு. இன்னைக்கு மானங்கட்டு வந்திருக்கானுங்க, ஆனால் நாடகம் போட்டிருக்கானுங்க. மிகப்பெரிய இவங்களை பார்க்கும்போது ரொம்ப கேவலமான நிலையில் இருப்பானுங்க அடி வாங்கி. ஆனால் பேசுறது தான் மிக பயங்கரமாக இருக்கும். கட்டுமானத்தை அடிக்க போகிறேன்னு சொன்ன உடனேயே அதுக்கு பதிலடியாக நான் அமெரிக்காவை அடிக்கணும்னு சொல்லணும், இல்லை கட்டுமானத்தை காப்பாற்ற போர் விமானத்தை கொண்டு நிப்பாட்டுறேன்னு சொல்லணும், அல்லது விமான எதிர்ப்பு பீரங்கை கொண்டு வந்திருக்கணும். அது கூட இல்லைன்னா மேன் பேட் கொண்டு வந்திருக்கணும். ஒரு இராணுவ வீரர் மூலமாக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்த. இதை போல இராணுவ ரீதியாக ஆண்மையுடன் செய்ய வக்கில்லாமல் குழந்தைகளையும் பெண்களையும் கொண்டு அந்த கட்டுமானத்தில் அருகில் உட்கார வைத்தது வெட்கத்திலும் வெட்கக்கேடு. ஆனால் வெளியே பேசுறது நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அத்தனை கட்டுமானம் அருகிலுமே குழந்தைகள், பெண்கள், எப்பவுமே பெண்கள் பின்னால் ஒளிவது இவர்களோட வாடிக்கை. நீங்கள் அதை காசாலையும் பார்க்கலாம், லெபனான்லையும் பார்க்கலாம், ஈரான்லையும் பார்க்கலாம். பெண்களை முன்னால் கொண்டு அந்த கட்டுமானத்தை சுற்றி பெண்களை தான் உட்கார வச்சுக்கிட்டு இவனுக்கு ஒளிஞ்சிருந்தானுங்க. இங்கே வந்தவனுக்கு பூரா ஒளிஞ்சிருந்தானுங்க. வெட்கம் கெட்டவர்கள். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கானுங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அமெரிக்கா இராணுவ தரப்பில், இஸ்ரேல் இராணுவ தரப்பில் மிக தயாராக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லி லோடட், ஃபுல்லி ப்ரிப்பேர்ட், ரெடி டு அட்டாக் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆயுதங்களை முழுசாக எதுலெல்லாம் நிரப்ப வேண்டுமோ நிரப்பி வச்சிருக்கிறோம், தயாராக இருக்கோம், உத்தரவு வந்தால் போதும் மிகப்பெரிய அழிவை ஈரான் கொடுப்போன்னு இருக்காங்க. பேச்சுவார்த்தை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.
இன்று நாளை தெரியும். நன்றிகள்.